அடுத்த சட்டசபை கூட்டத்தை கூட்டுவதற்கு கால அவகாசம் உள்ளது என்றும் எப்போது நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் சனிக்கிழமை அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சட்டசபையை கூட்டாதது வருத்தமளிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், சட்டசபைக்கே வராதவர் அது பற்றி பேசலாமா, அருகதை உள்ளவரே அதை பற்றி பேசலாம் என்று கூறியுள்ளார். தன்னை சுற்றி துதிப்பாடிகள் இருந்தால் மட்டுமே சட்டசபைக்கு வரும் கருணாநிதி திருவாரூர் எம்எல்ஏவாக வர எண்ணியதே இல்லை என்றும், பதவி போய்விடக்கூடாது என்பதற்காக கையெழுத்து போட மட்டும் வருகிறார் என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டும் விவகாரத்தில் கருணாநிதி, ஸ்டாலின் இடையே பனிப்போர் இருந்ததாக கூறியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், தற்போது சட்டசபையில் ஸ்டாலின் ஏதேனும் பேசினால் அவரை இடித்துரைக்கலாம் என்பதற்காக கருணாநிதி சட்டசபை குறித்து பேசுகிறார் போலும் என்றும் கூறியுள்ளார். 6 மாத கால அவகாசம் இருக்கிறது என்று ஏற்கனவே தான் சுட்டிக்காட்டியதை மீண்டும் நினைவு கூர்ந்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், சட்டசபையை எப்போது கூட்ட வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.